எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், கண்ணால் காணும் அனைத்து பொருளும் அழிந்துவிடும் என்பதன் அர்த்தம் என்ன? ராஜயோகத்துல பரமாத்மா அப்படி சொல்றாரு, வினாசா காலத்துல ஜட்ஜ்மெண்ட் டே டைம்ல கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் அழிஞ்சிரும் அப்படின்னு. ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அப்போ சூரியன், சந்திரன், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், சில டைம் சில கிரகங்கள் கூட கண்ணுக்கே தெரியும், அது பக்கத்தில் வரும்போது இதெல்லாமே அழிஞ்சிடுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்கிறோம். நான் 15 வருஷமாக இந்த வாணி படிச்சுட்டு இருக்கேன். பரமாத்மா நிறைய இடத்துல இது சொல்லியிருக்கிறார், கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள் அழியும் சொல்லியிருக்கார். சூரியனும் சந்திரனும் நைட்டு பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களோ இது இந்த கண்களுக்கு தெரியுதுன்றதுனால அது அழியும் எங்கேயும் சொன்னது கிடையாது. அவர் சொல்றது பூமியில இருக்கக்கூடிய கண்களால் பார்க்கக்கூடிய பொருட்கள் அழியும் அப்படின்றார். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ கண்ணால் பார்க்கணும், சூரியன் தெரிஞ்சிச்சு, சந்திரன் தெரியுது, ஸோ இதெல்லாம் கூட போயிடுமோ, சில கிரகங்கள் சில நாட்கள் ரொம்ப பக்கத்தில் வரும்போது தெரியும், அதெல்லாம் போயிடுமோ அப்படிலாம் பரமாத்மா எங்கேயுமே வானிலை சொல்லலை. பரமாத்மா சொன்னது என்ன, இந்த கல்பம் இன்ஃபினைட், தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்போ தொடர்ந்து போனோம்னா நாள் ராத்திரி அப்படி ஒன்றும் இல்லையா, பகல் ராத்திரியும் தேவை இல்லையா? பகல் எப்படி வரும்? சூரியன் வந்தால் தான் வரும். சூரியன் மறையும் போது தான் ராத்திரி வர முடியும். இப்போ சூரியன் இல்லாமல் எப்படி ராத்திரி பகல் நடக்கும்? சூரியன் இல்லாமல் மனித உயிரே வாழ முடியாது. ஆனால் இந்த சயின்ஸ் தான், இந்த சூரியன் கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இருக்காதுன்னு யார் சொல்றா? சயின்ஸ் தான் சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுது? சூரியன் உருவாகி 1 பில்லியன் வருஷம் மேலே ஆயிடுச்சு, சில பில்லியன் வருஷம், ஓகே 1 பில்லியன் இல்லை, சில பில்லியன் வருஷங்கள் ஆயிடுச்சு. இதோட லைஃப் ஸ்பேன் ஒன்று இருக்கு, இது இத்தனை பில்லியன் வருஷம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது வெடிச்சு சிதறி போயிடும் இப்படின்னு யார் சொல்றா? சயின்ஸ் சொல்லுது, அறிவியல் தான் சொல்லுது. பரமாத்மா எங்கேயும் சொல்ல. பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இந்த கல்பம் இன்ஃபினைட், எத்தனையோ கோடி வாட்டி நடந்துச்சு, இனி எத்தனையோ கோடி வாட்டி நடக்கும், இது நடந்து போயிட்டு தான் இருக்கும், இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்றார். அப்படின்னு என்ன? இந்த சூரியன் இருக்கிற மாதிரி இருக்கும், சந்திரன் இருக்கிற மாதிரி இருக்கும், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த நவகிரகங்கள் பூமியை சுத்துது இல்லையா, இதெல்லாம் நடக்கதான் செய்யும், இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ நீங்க ரொம்ப ஆழமா ஒரு ஸ்டேட்மெண்ட் உடனே இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே பரமாத்மா வானிலை சொல்றோம், இந்த ஆத்மாவானது அவங்கவுங்க பூர்வத்தின் மத்தியிலிருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கு. இந்த ஆத்மா சாதாரண கண்களால் யாராலையும் பார்க்கவே முடியாது, கண்டிப்பா பார்க்க முடியாது. ஆனா பரமாத்மா சொல்ல, நான் திவ்ய திருஷ்டி அப்படின்னு ஒரு சக்தி கொடுத்தேன்னா நீங்க ஒரு ஆத்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரீரம் விடும்போது அவர் ஆத்மா கிளம்பி போனதை பார்த்ததா அவர் ரெஜிஸ்டர் பண்றார். அதை பரமாத்மா அக்னாலஜும் பண்றார். இப்போ இந்த ஆத்மாவை நீங்க பார்த்துட்டீங்க, கண்ணால பார்த்துட்டீங்க, ஓகே. அப்போ கண்ணால் பார்த்த போயிடலாம், ராமகிருஷ்ண பரமாத்மாவோட பரமஹம்சருடைய ஆத்மா வினாஷ் ஆயிடும், எனக்கு பார்த்ததுனால அப்படி அர்த்தம் அதுக்கு இல்லை. இவன் திவ்ய திருஷ்டி கொடுத்ததுனால அதை பார்க்க முடிஞ்சதே தவிர அந்த இது அழியுன்றது கிடையாது. இந்த வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் அழியாது. ஏன்னா இப்ப பாருங்க, கடைசியில நம்ம வினாசம் ஆகும்போது அங்கங்க பின்ன குவியல்களா இருக்கும். இதை அடக்கம் பண்றதுக்கு மனுஷன் உயிரோட இருக்க மாட்டான். அப்ப மண்ணோட மண்ணா புதைஞ்சு போகும்போது நம்ம இந்த உடம்பு எப்படி டிஸ்இன்டிகிரேட் ஆகணும்னா இந்த வைரஸ், பாக்டீரியா இதனாலதான். அப்ப அதெல்லாம் இருக்கணும்ல, அதெல்லாம் இருக்கும். சரியா? சோ பரமாத்மா என்ன சொல்ல வராருன்றத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிறது நல்லது. நம்மளா யூகிச்சுக்க கூடாது. கண்களால் பார்க்க போறோம்னா சூரியன் காணாம போயிடும், சந்திரன் காணாம போயிடும் அப்படின்னு பரமாத்மா சொல்றது பூமியில பத்தி தான் பேசுறாரு. பூமிக்கு வெளியில இருக்கிற ஆப்ஜெக்டை பத்தி அவர் பேசல. சோ இந்த புரிதல் வரணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல. ஆனா சந்தோஷம் என்னன்னா, யோசிக்கிறாங்களே, இந்த மாதிரி சிந்திக்கிறாங்கல்ல, இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ. சரி, இந்த கேள்விகள் வரணும் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான்லாம் வந்த புதுசுல கேள்வி மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தேன். எக்ஸ்பெஷலி சீனியர் பிரதர், சீனியர் சிஸ்டர்லாம் கேள்வி, எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு கேட்டவங்களும் இருக்காங்க. ஏன்னா கேள்விக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் போது தான் நமக்கு ஒரு தெளிவோட இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனால இந்த கேள்வி நான் தப்பா பார்க்கல. ஆனால் நான் இந்த மாதிரி சிந்திச்சு பார்க்கல. உலகம் கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள் அழியும் அப்படின்னு சூரியன் சந்திரன்லாம் அழிஞ்சிருமா அப்படின்ற சிந்தனை எனக்கு வரவே இல்லை. ஏன்னா அவர் பாபா சொல்றது பூமியை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு, அது பூமியில இருக்க பொருட்களை பத்தி தான் பேசுறாரு அப்படின்னு
ஸோ இந்த மனித உடல் கண்களுக்கு தெரியல தான் மனித உடல் காணாமல் போயிடும், மண்ணோட மண்ணாக போயிடும். இதுதான் அழியும்னு சொல்கிறார். நீங்கள் பயங்கர புத்தாலியாக போயிட்டு பங்கர்லலாம் போய் ஒளிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஈஸி நினைக்கிறோம், யாரும் ஒன்று நம்மளை கொண்டு விட முடியாது. பரமாத்மா சொல்கிறாரு, நீ எந்த பங்கரில் ஒளிஞ்சாலும் உன்னை தூக்குறதான்றாரு. கடைசி டைமில் அப்படி தான் நடக்கும். சரியா? நம்ம டெல்லியில் மட்டும் ஒரு 10 20 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அங்கேருந்து சத்யுக திரேதாயுகத்தினுடைய ஸ்தாபனை ஆரம்பிக்கும். அது ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம். சரியா? இந்த மனசுல வரக்கூடிய கேள்விகளுக்கு தான் நம்ம வந்து ராஜயோக கேள்வி பதில்கள் அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். ஆத்மாக்கள் நம்மளை பார்த்து கேட்ட கேள்விகள். இதே கேள்வி வந்து நிறைய பேரோட மனசுல இருக்கும். அதுக்கு விடை என்ன அப்படின்றது தான் இந்த சீரீஸோட இதே. அதுவே கிட்டத்தட்ட 1000 வீடியோ பக்கத்தில் வந்துச்சு, கேள்விக்கு பதில் கேள்வி பதில் அப்படின்னு. ஸோ யாருக்காவது ராஜயோகத்திலேயோ இந்த சிஸ்டம் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வெறும் தலைப்புகளை மட்டும் பார்த்துட்டே வாங்க. அப்புறம் அந்த வீடியோ பாருங்க, உங்க மனசுல இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இல்லை நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக நம்ம பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பரமாத்மா வாணியில் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப படித்தவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்றார். அப்படின்னா என்ன? உங்களுக்கு ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும்னா வச்சுக்கோங்களேன். இப்போ பரமாத்மா என்ன சொல்கிறாரு ராஜயோகத்தில் வந்து, நீங்கள் நினச்ச மாதிரி மகாபாரதம் நடக்கலை, நீங்கள் நினச்ச மாதிரி ராமாயணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம லேர்னிங் அன்லேர்னிங் அப்படிலாம் பண்ண வேண்டியது, திரும்ப ரீலேர்ன் பண்ணணும். அதை என்னெல்லாம் படிச்சிருந்தோமோ அதை மறக்கணும், அதை அன்லேர்ன் பண்ணணும், திரும்ப புதுசாக ராஜயோகம் பிளான் இது பண்ணணும். ஒருத்தர் படிக்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம், டேரெக்டாக ராஜயோகம் தான் கற்றுக்கிறாருன்னா அவருக்கு வந்து படிச்சதை மறக்கணுன்ற ஒரு கான்செப்டே இல்லை. புதுசாக படிக்கிறார், அதை ஃபாலோ பண்ணால் போதும். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, பாபா வாணியில் சொல்கிறத அப்படி எடுத்துக்கலாம். எகெயின் பாபா வாணியில் சொல்கிறதுல தான் சில பேருக்கு இந்த குழப்பம். கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள்லாம் அழியும்னா, கண்ணில் எனக்கு சூரியன் தெரியுது, சந்திரன் தெரியுது, அப்போ அதெல்லாம் அழிஞ்சிருமான். ஸோ இந்த கேள்வி கேட்டது தப்பில்லை. யோசிக்கும் போது எந்த கான்டெக்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு யோசிச்சா நல்லது. நம்ம பூமியிலேருந்து தான் பேசின்னு இருக்கோம், கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டம்னு ஒன்று போடுறோம், 12 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பூமின்னு ஒரு பாக்ஸ் இருக்கவே இருக்காது. அது சார்ட்டே பூமியில் நம்ம இங்கே இருக்கும்போது போடுறது தான். ஸோ நவகிரகங்கள் வரும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் 9 கிரகங்களும் கிடையாது, 5 கிரகங்களை பற்றி தான் பேசுவோம் அதில். ஓகே மேம்? அதில் குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன், இதுதான் என்ன சொல்றது கிரகங்கள். சூரியன் இருக்கும் அதில், அந்த 9 இதில். ஆனால் அது வந்து ஸ்டார். சந்திரன் இருக்கும், அது வந்து நேச்சுரல் சேட்டலைட். ராகு கேதி வந்து ஒரு ஒரு இமேஜினரி பாயிண்ட் தான். இப்படி தான், இதுதான் 9 நம்ம சொல்கிறோம். இதுதான் ஒரு மனிதனோட ஜாதகத்தை இது பண்ண. அங்கே வந்து பூமியே பேசிடுவேன், ஏன்னா பூமியில தான் அந்த நடிப்பு நடக்குது. அந்த கட்டமே பூமி தான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்க்குறது வந்து ரொம்ப ஆழமாக பார்க்கணும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி கேள்வி கேட்டது. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க கேட்டால் தான் நமக்கு ஓ இப்படின்னு யோசிக்கிறாங்க சில பேர் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு நமக்கு தோணுது. அதை நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? நான் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த பாயிண்ட்டு சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம புதுசாக சில விஷயங்கள் ஆட் பண்ணிட்டு தானே இருக்கோம். அதில் வந்து நம்ம 2-3 மாதமாக இது பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வரதானம் இருக்குல்ல வானிலோட, அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆங்கிளில் சொல்கிறோம். அதோடைய மே மாதத்தோடது வந்து ஒரு 2-3 லாங்குவேஜில் நம்ம போட்டிருக்கோம். இது வழக்கம் போல் நீங்கள் டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டுக்கு போயிட்டு ரிசோர்ஸஸில் போயிட்டு வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கான இது இருக்கும். 4 லாங்குவேஜில் போட்டிருக்கோம். அவசியம் பாருங்கள், படிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. போன மாதத்துக்கு மே மாதத்துக்கு ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.